பயணிகளின் கனிவான கவனத்திற்கு முடியாதுமா, முடியவே முடியாதுமா. மா, எத்தனை வாட்டி கேட்டாலும் வர முடியாது. போய் அந்த ஆளுகிட்ட சொல்லி புரிய வை. என்ன அந்த ஆள் என்னவோ அவன் பிஸ்னஸை நான் பார்த்துக்கணுமா? என்ன தலையெழுத்தா? நான் என் லைஃப்பை என்ஜாய் பண்ணோம். மா, அதெல்லாம் இல்லைம்மா. சும்மா இனிமேட்டு கால் பண்ணாத. என்னால் வர முடியாது, அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பாரு. டேய், யாரு நீ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? தேங்க்ஸ். பேக் கொடுங்கண்ணா, ப்ளீஸ் பேக் கொடுங்கண்ணா, பேக் கொடுங்கண்ணா, ப்ளீஸ் பேக் கொடுங்கண்ணா, பேக்ண்ணா, பேக்ண்ணா, பேக் கொடுங்கண்ணா, டேய் விட்றா. பேக் கை எடுங்கண்ணா, பேக் கொடுங்கண்ணா. டேய் திட்டு போயில. ஏய் அத்த இங்கே இருங்கடா. ஏய் என்ன சார் நேரத்தில் தனியாக வரலாமா? பிடிங்க. நீ பேசுறியா? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நான் திக்கி திக்கி பேசுவேன்னு எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ஊமை மாதிரி நடிப்பேன்.
அந்த திருடன் என் பேக்கை போட்டு எடுத்ததுல ஷோல்டர்லாம் வலிக்குது ப்ரோ. உங்களுக்கு பசிக்குதா? கொலை பசிலங்கறையா இந்த டைமில் எங்கன்னா கிடைக்கும்? டீ? நான் வரும்போதே பார்த்தனே, இங்கே எங்குமே இல்லையே. இங்கேருந்து 3 கிலோமீட்டரில் ஒரு டீ கடை இருக்குது, போவோமா? எப்படி? பயணிகளின் கனிவான கவனத்திற்கு யோ, யார் வண்டினே தெரியல, நீ பாட்டு தூக்கின்னு வந்துட்ட. திட்டு பையனா நீ? அண்ணா 2 டீ. போலாமா? யோ, திருட்டு பையன் தானே நீ? கடவுள் இருக்கான் குமாரி, கடவுள் இருக்கான். அடி மொட்டை மாட்டேன் நினச்சேன், இப்போ மாட்டேன் நினச்சிப்பாங்களாப்பா. அத்தா என்னை திட்டு பையன் சொல்லியாச்சல்ல, நீ என்ன பண்ணிட்டுக்கிற தெரியுதா? என்ன அத்தா என்ன தகுற? ஏய் மொட்டை சொரியிருவேன். ஏய் சிங்கத்தை இறங்கு. எதுக்கு? ஏன்? ஏய் பார்த்தாது ஏன் வட்டிடா? என்கிட்டயே வந்துக்கிட்டீங்கோ, இருங்கடி வச்சுக்கிறேன். யோ, யார் நீ? பார்க்க இன்னசென்ட் மாதிரி இருக்கிற, பயங்கரமான வேலைலாம் பார்க்குற. எனக்கு இது வரைக்கும் நான் பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே இல்லை. எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட யாரும் இல்லை. சாரி ப்ரோ. எதுக்கு? இல்லை, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நான் உங்களை திருடன்னு நினச்சேன். நீங்கள் எனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தீங்க, அதை கூட நான் வாங்கிட்டு போயிட்டேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னு கூட நான் யோசிக்கல. சாரி ப்ரோ. நீங்கள் தண்ணி குடிக்க போனது நல்லது தான். அதனால தான் நான் உங்களை ரோட்டுக்கு வந்து பார்க்க வந்தேன். அப்புறம் நீங்கள் என்ன ஃபோனில் ஏதோ டென்ஷனாக பேசிட்டு போனீங்க? என் அப்பந்தான் ப்ரோ.
அவன் பிஸ்னஸை நான் பார்த்துக்கணுமா? ஒரே டார்ச்சரு. பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிட்டா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க முடியாது ப்ரோ. அவன் பிஸ்னஸை நான் பார்த்துக்கிட்டா நான் எப்படி ஜாலியாக இருக்கிறது? எனக்கு ஜாலியாக ட்ராவல் பண்ணணும், ஊரை சுற்றணும், நானாக இருக்கணும். அதான் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுன்னு வந்துட்டேன். ஒரே டார்ச்சர் ப்ரோ. எங்கள் அப்பா கூட நேற்று நைட்டு தான் இறந்துட்டாங்க. அவர் நான் இன்றைக்கி அடக்கம் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும். அதான் வந்தேன், ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். மார்னிங் அப்பாவை அடக்கம் பண்ணிவிட்டு நைட்டு வேலைக்கு போகிறீங்க. கொஞ்ச நாள் இருட்டு போனால. எங்கள் அப்பா 6 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. என்னால் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஓடிட்டே இருக்கும். என்னங்க, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போங்க. நம்மளுடைய பெரிய பிரச்சனை பார்க்கும்போது நம்ம பிரச்சனை ஒன்றும் தோணுமாப்ல, வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரில. ப்ரோ எங்க போனாங்க ப்ரோ? ப்ரோ அண்ணா, ஐயோ ஐயோ அண்ணா, அண்ணா அண்ணா யாரா வாங்கல? அம்மா கிட்ட நான் வந்துட்டுருக்கேன்னு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க ப்ரோ. அம்மா கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. ஹேய், தனியாடா? ஏய், என்ன பண்ற? ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. ஏய், அவன் வரத்துக்குள்ள இதாயிடும். தூக்கிடா, நம்மளே தூக்கிட்டு போலாம். அம்மா, யார் ப்ரோ இவரு உனக்கு? ஃப்ரெண்டுண்ணா.